முருகப்பெருமான் தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு நிகரான ஸ்தலம் முருகன்ல கிடையாது. ஆறுபடை வீட்டிலேயே அதுதான் சிறப்பு. முருகனுக்கு இருக்கிற அஷ்டோத்தர மந்திரத்திலே வம்ச விருத்தி கிரானாய நம அப்படி என்பது முருகனுக்கு மட்டும்தான் வரும். வேற எந்த அஷ்டோத்தர மந்திரத்திலையும் இது கிடையாது. வம்சத்தை விருத்தி செய்கிறவன் முருகப்பெருமான் வரும். விரல் மாறனைந்துன்னு திருச்செந்தூர் திருப்புகள். இந்த திருப்புகளை படித்தால் 45 நாட்களுக்குள்ள நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் முடியும் வாரியார் சொல்லி பல பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாதவூரன் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பல விஷயங்கள் பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் கடல் போல் இருக்குது ஐயா கிட்ட செய்தி. ஸோ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இன்றைக்கி கடந்த முறை எபிசோடில் நம்ம பேசினோம், திருப்புகளில் பரிகாரமாக நமக்கு பயன்படக்கூடிய திருப்புகள் எதெல்லாம், எதை பாராயணம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வேணும்னு ஐயா கிட்ட கேட்டிருந்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை தான் ஐயா மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா அன்பு நிறைந்த சக்தி விகடன் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த முறை திருப்புகள் பற்றி நீங்கள் பேசினது நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பரிகாரங்களாக எதை செய்யலாங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் திருப்புகள்லேயே சில திருப்புகள் நல்ல பலன் தரக்கூடிய திருப்புகள் இருக்குது. அதை பாராயணம் பண்ணினா அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்களா? அந்த மாதிரி இருக்குங்களா? நிறைய திருப்புகள் அது மாதிரி இருக்குது. தேவாரம் திருவாசகத்திலையும் இருக்குது. அது மாதிரி இருக்குது. திருப்புகளுக்கு என்ன ஒரு பெருமைனா, சிவபெருமான் நால்வர்களுக்கும் திருவடி சூட்டினார், நாயன்மார்கள் திருவடி சூட்டி அருளினார்னு வரும். பெருமாளுக்கு ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாள் திருவடி சூட்டினார்னு. நமக்கு பெருமாள் கோயிலெல்லாம் திருவடி நம்ம தலை ஜடாரின்னு வைப்பாங்க. அது ஆண்டவனுடைய திருவடினா அது ஞானம்னு அர்த்தம். ஞானத்தை சூடிக்கொள்கிறோம்னு அர்த்தம். எந்த ஒரு நூலுக்கும் இல்லாத பெருமை திருப்புகழுக்கு உண்டு. திருப்புகழில் முருகப்பெருமானுடைய ஞான திருவடி நன்றாக படுத்ததான். அத கந்தர் அலங்காரத்துல அருணகிரி பெருமான் சொல்றார், தாவடி ஓட்டு மயிலிலும். தாவடினா பிரயாணம். தான் பிரயாணம் பண்றதுனால மயில் மேல அவர் திருவடி பட்டுதான். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும். தேவர்கள்லாம் தினமும் முருகப்பெருமான் திருவடியில விழுந்து அதனால அவங்களுடைய தலையில திருவடி பட்டான். படி மாவலி பால் மூவடி கேட்டு மூவண்ட முகமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் எம்பெருமான் மருகன் சிற்றடி என் பாட்டுல பட்டுதுங்கிறார். அன்றைக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக பெருமாள் திருவிக்ரம் அவதாரம் எடுத்தார். ஒரு திருவடியில மேலையும் ஒரு இதோட இன்னொரு திருவடி என் தலையில சூட்டுனார் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த பெரிய திருவடி நீட்டினாலே அவருடைய மருகன் சிற்றடி என் பாட்டிலும் பட்டதுங்கிறார். அந்த திருப்புகளோ தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா. என் பாவடி என்பது திருப்புகள். அது எப்படிப்பட்ட மூவடி அன்று மூதண்ட முகடுமொட்ட சேவடி நீட்டும் எம்பெருமான் மருகன் சிற்றடியே. ஸ்ரீமன் நாராயணர் அவர் எப்பயுமே அந்த சைவ வைஷ்ணவ ஒத்துமை. எல்லாரும் இன்னார் பிள்ளைன்னு சொன்ன இவரு மாலோன் மருகன் என்பார். அதுக்கப்புறம் தான் மன்றாடி மைந்தன். அதனால திருப்புகழ் என்பது முருகப்பெருமான் திருவடி பட்ட தோய்ந்த நூல். அது இதை எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருப்புகழுக்கு. என் பாவடி எட்டிலும் பட்டதம்மா என்று அவரே சொல்றார். அதிலே நிறைய பேருக்கு இப்ப திருமணம் ஆகலைன்னு கவலைப்படுவாங்க. திருமணம் ஆகாதது மட்டுமல்ல, நல்ல வரணாமயம். குடிகாரம் அமைஞ்சான்னா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கு. இவன் நல்ல அன்பும் அடக்கமா இருப்பான். அந்த அம்மாவுக்கு வாய் இங்க இருந்து இவ்வளவு பெருசு இருந்த அவன் என்ன பண்ணுவான்? எப்போ பாரும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது இந்த அம்மா வாழைப்பூ மாதிரி முகத்தை வச்சுட்டா அவன் பார்க்கல போய் உட்காந்துப்பான். ஸோ நல்ல கணவன் மனைவி அமைவதற்கு இந்த மாதிரி திருப்பாடல்களை பாராயணம் செய்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வினாவிடைன்னு ஒரு புஸ்தகமே இருக்கு, வாரியார் சுவாமி எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு அன்பர் கேட்கிறாரு, எனக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, நல்ல வரன்லாம் வருது, கடைசி நேரத்தில் தடப்படுது. இப்ப எனக்கு வயசு 30 ஆக போகுது, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமினார். அப்ப அவர் சொல்றாரு, முருகப்பெருமான் தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு நிகரான ஸ்தலம் முருகன்ல கிடையாது. ஆறுபடை வீட்டிலேயே அதுதான் சிறப்பு. சுவாமி எங்க இருந்தாலும் திருச்செந்தூர் பூஜாமூர்த்தி கைலை மலத்துக்கும் வைகுந்தத்துக்கும் சமமான ஸ்தலமா. கைலை மலையணைய செந்தில் பரமபதமாய செந்தில்.
முருகன் வந்து அங்க பூஜாமூர்த்தியா இருக்கார். காஞ்சி பெரியவரை போய் பார்க்கலாம், எப்ப பார்க்கறதும் நல்லதுதான். ஆனா அவங்க சிவலிங்க பூஜை பண்ணுவாங்க தினம். சந்திர மௌலீஸ்வரன் பேர், ஸ்படிகலிங்கம். அந்த பூஜையில இருந்துட்டு பார்க்கறது ரொம்ப விசேஷம். வாரியார் சாமியே கேட்பேன், சாமி நீங்க காலைல எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவீங்க? பூஜையில வந்து பார்க்க, ஏன்னா அவங்க தெய்வத்தோட இருந்து காட்சி கொடுக்குறாங்கிறதுனால பூஜையில கேட்பாங்க எல்லாரும், நீங்க எப்போ பூஜை பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அப்போ வந்து நாங்க கலந்துக்கிறோம். அது மாதிரி அந்த பூஜையில போய் கலந்துட்டு பெரியவங்களை பார்க்கறது ரெண்டத்தனை புண்ணியம். அதுபோல திருச்செந்தூர் முருகன் பூஜாமூர்த்தி. சுவாமியே 5 சிவலிங்கங்களை வைத்து பூஜை வழிபாடு செய்கிறார். தேவ குரு கூப்பிட்டார், வியாழ பகவான் முருகான்னாரு, கையில புஷ்பத்தோட காட்சி கொடுத்தார். அர்ச்சனை பண்ணினே இருந்தா, சாமி நீங்க இப்படியே காட்சி கொடுங்கன்னார். அந்த முருகன் அப்படி இருக்கிறது தான் திருச்செந்தூர் முருகன். முருகன் ஸ்தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். சிவபெருமான் ஸ்தலங்கள் ஆக உயர்ந்தது சிதம்பரம். நாராயணர் ஸ்தலங்கள் ஆக உயர்ந்தது ஸ்ரீரங்கம். விநாயகர் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது பிள்ளையார்பட்டி. அம்பாள் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது மீனாட்சி. அதுபோல முருகன் ஸ்தலங்கள் ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். இன்னொன்று, எல்லா சுவாமிகளுக்கும் அஷ்டோத்திர மந்திரம் உண்டு. 108 மந்திரம் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு உண்டு, நாராயணருக்கு உண்டு, விநாயகருக்கு உண்டு, எல்லாம். ஆனால் முருகனுக்கு இருக்கிற அஷ்டோத்திர மந்திரத்திலே வம்ச விருத்தி கிரானாய நம அப்படி என்பது முருகனுக்கு மட்டும்தான் வரும். வேற எந்த அஷ்டோத்திர மந்திரத்திலையும் இது கிடையாது. வம்சத்தை விருத்தி செய்கிறவன் முருகப்பெருமான் வரும். அதனால திருமணத்திற்காகவும் குழந்தை பேர் வேண்டுகிறவர்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வேணும். சாமி அன்பருக்கு எழுதினார், ஒரு 11 ரூபாய். சாமிக்கு ரூபாய் தேவையில்லை, நமக்கு வேண்டுதல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு மஞ்சள் துணியில, வெள்ளை துணியில மஞ்சள் தோற்றி அந்த ஒரு 11 ரூபாய் எடுத்து கட்டிடுங்க. நான் சொல்கிற இந்த திருப்புகளை பக்தி பூர்வமாக படியுங்கள். இத விரல் மாறனைந்துன்னு திருச்செந்தூர் திருப்புகள். இந்த திருப்புகளை படித்தால் 45 நாட்களுக்குள்ள நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் முடியும் வாரியார் சொல்லி பல பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த திருப்புகள் வந்து அம்மா ஜானகி அம்மா பாடியிருக்கிறாங்க, வாரியார் சுவாமி பாடியிருக்கிறார். திருப்புகள்னு போட்டாலே இந்த திருப்புகள் வந்து பல ஓதுவார்கள் பாடுறாங்க. விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உறைவேதை கொண்ட குடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்த குறுகாயு அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடஞ்சல் களைவோனி அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. இந்த அலைவாய்ங்கிறது திருச்சீர் அலைவாய். அங்கு அலைகள் எல்லாம் வந்து ஓய்வு பெறுகிறதா. திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம்முடைய கவலைகள் எல்லாம் அங்க ஒதுக்கி போயிடுவான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம்ம கவலை இல்லை. இதுல ஆண்டவனை எப்படி அறியணும்? அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும். ஆண்டவன் அறிவுக்கு அறிவாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், எல்லாரும் கேட்கிறாங்க, கடவுள் கண்ணுக்கு தெரியல. அறிவே கண்ணுக்கு தெரியாது, அறிவுக்கு அறிவா இருக்கிறவனை எப்படி உணர்றது? அதனால அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடஞ்சல் களைவோனி. ஆண்டவன் நமக்கு இந்த திருமண தடையை அழுவான்ங்கிறது ஒண்ணு அர்த்தம். குறை தீர வந்த குறுகாயோ, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒரு குறை இருக்குப்பா, அது தீரணும், அதுக்காக குறை தீர வந்த குறுகாயோ. ஐயா, திருமணம் ஆகாதவங்க சரி படிச்சா கல்யாணம் ஆகுறீங்க, கல்யாணம் அவங்க படிச்சா என்ன ஆகும்? ஒத்துமையா இருப்பாங்க. கணவன் மனைவி வெத்துமை இல்லாம இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்க. இப்ப எத்தனை பேர் டிவோர்ஸ்ன்னு போறாங்க. அந்த டைவர்ஸ் இருக்கிறவங்களா இந்த திருப்புகழ் படிச்சா மனசு ஒத்து போகும். சத்தியமா சொல்றேன், இந்த திருப்புகழ் படிச்சு எத்தனையோ பேர் குடும்பங்கள் ஒற்றுமையாகி இருக்கிறது. அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் இட. வாரியார் சாமி பிரசங்கம் பண்ணினே இருப்பார், திடீர்னு பவர் போயிடும். சாமி சொல்லுவாங்க, சம்சாரமும் மின்சாரமும் ரொம்ப உதவி செய்யும், ஆனா எப்போ நின்னுடும் தெரியாது. அப்படி மின்சாரம் நின்று போனோடனே சாமி இந்த திருப்புகழ் படிப்பாங்க. விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய. அந்த பாட்டு புடியத்துக்கு கரண்ட் வந்து அந்த சக்தி, அந்த ஆண்டவனுடைய அந்த பாடலுக்கு மிக மிக அற்புதமான சக்தி உண்டு. இதுல வந்து இந்த திருப்புகழை நீலங்கொள் மேகத்தினும் சில பேர் படிக்கிறாங்க. அதை விட வாரியார் சுவாமி இந்த விரல் மாறான இந்த திருப்புகழ், சார் எங்க குழந்தைங்க படிக்க மாட்டாங்களே, குழந்தைகளுக்காக நீங்க படி. அப்பா அம்மா படிக்கலாம், புரியுது. எங்க குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சாமி, அவங்களுக்கு அதுல பக்தி இல்லை, ஈடுபாடு இல்லை, நாங்க நிச்சயமா படிக்கலாம். ஆசிரமவாசிகள் செய்த தவறுக்கு காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். அதே மாதிரி குழந்தை, கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைக்கு சீதளம்னா அம்மா மோர் விட்டுக்க மாட்டா, பால் வழியா போகுன்ட்டு அம்மா பத்தியமா இருப்பாங்க. அது போல குழந்தைகளுக்காக நாம் இந்த பாடலை பாடலாம். நாம திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கலாம். ஐயா, எங்களுக்கு அவ்வளவுதான் வசதி இல்லை, பக்கத்திலேயே முருகன் கோயில் இருப்பார், அந்த முருகனையே திருச்செந்தூர் முருகனை நினைச்சு இந்த பாடலை சொல்லுங்கள், நிச்சயமாக 45 நாள்ல திருமணம் முடியும் என்று சாமி அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். அதை விட அற்புதம்,
சாமி கிட்ட நான் சொல்வது ஏறக்குள்ள ஒரு 60-65 ஆண்டுகளுக்கு முன்பு. சுவாமி மறைஞ்சு 30 வருஷம் ஆச்சு. 93ல சுவாமி 32 வருஷம் ஆகுது. அதற்கு 30 வருஷம். நான் சின்ன பையன், அப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். அப்போ அவங்க கிட்டக்க ஒரு சாமி வந்துகிட்டு ஒரு அன்பர் கண்ணீர் விட்டு அழுதார். சாமி என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டார். சாமி ஏதாவது உதவி வேணுமா உங்களுக்கு? இல்லை சாமி, நான் இப்படிதான் அண்மையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றேன். எனக்கு பதவி இந்த உயர்வு 7 லட்சம் ரூபா. அப்போ அது பெரிய அமௌண்ட். இப்போ எல்லாம் நிறைய வரும், இன்னும் 30 லட்சம் 40 லட்சம் வரும் பென்ஷன் பெனிஃபிட் எல்லாம். அந்த நிதி 7 லட்சம் வந்தது. நான் ஒரு நெருங்கியவங்கள்ட்ட வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு 5 பேர்கிட்ட கொடுத்தேன். 4 மாசம் வட்டி கொடுத்தாங்க. இப்போ வட்டி தர மாட்டேங்கிறாங்க, அசலை கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமி சொன்னார், ஏன்பா பேங்க்ல போட்ட வட்டி கொஞ்சமா இருந்தாலும் அசலுக்கு இன்னைக்கு மோசம் கிடையாது இல்லவா? தனிப்பட்டவங்களை கொடுத்து கோர்ட்டு கேஸ் நிறைய, அதுக்கும் நீ செலவு பண்ணும், பணம் கிடையாது. நான் முருகனை நம்பு. சுவாமிமலை திருப்புகழ். சுவாமிமலை முருகன். அந்த சுவாமிமலைக்கு என்னென்ன 60 படி இருக்கும். தமிழ்ல 60 மாதங்கள் இருக்கும். அந்த 60 மாதங்களை தான் 60 படியா வச்சிருப்பாங்க. கீழே சிவபெருமான் அப்பா, ஏன்னா அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாலும் மேல குருஸ்தான் மேல மலை மேல இருப்பார் முருகன். பாலசுப்ரமணியர் அழகார 3 சக்தி வேல்னு ஒன்று வச்சிருப்பார். அது 3 டைமண்ட் மாதிரி இருக்கும். அது தனி வேல். அந்த வேல் இருக்காது, தனி வேல். அது ஞானம் கிடைக்கும். நீ அந்த முருகப்பெருமான் திருப்புகழ் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினியிலே ஜனித்தன் தமியன் மிடியால் மயக்கம். மிடினா வறுமை. இந்த மாதிரி எனக்கு வறுமை வந்துருச்சே சுவாமி, இதனால எனக்கு இந்த துன்பம் தீராதா? கடன் கஷ்டம் போயிடும், இந்த மாதிரி கொடுத்த பணம் வரும், அப்புறம் அது மாதிரி பணப்பிரச்சனையே வராது. எத்தனை பேருக்கு பணத்தினால தடையூர் வரும், அதெல்லாம் வராது. யாருக்கு இப்போ இந்த கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த திருப்புகழை படிக்க சொன்னார். அந்த அன்பர் ஏறக்குறைய 2 வாரம் இல்லை 3 வாரம் தான் படிச்சிருப்பாராம். கண்ணீர் விட்டு பூஜையில அழுதாராம். எல்லா பணமும் திரும்பி வந்தது என்று சாமிக்கு அவர் சொன்னார். இது நடந்து 62 வருஷம் ஆயிடுச்சு. ஏனென்றால் அந்த பதியங்கள் எல்லாம் அருணகிரியார் சொன்னதில்ல, முருகப்பெருமான் சொல்ல அருணகிரியார் வாய் அசைச்சார். இப்ப எப்படி சவுந்தரராஜன் பாடுறாரு, இவங்க நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வாய் அசைக்கிறாங்களோ, அது போல முருகன் சொல்ல அருணகிரியார் வாய் அசைச்சார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடமே போகல. அருணகிரியார் பள்ளிக்கூடமே போகாம இமைப்பொழுத எல்லாத்தையும் ஓதுவித்தாராம். அதனால அந்த பாடல்கள் எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த பாடல்கள். சாதாரண பாடலை விட இந்த திருப்புகழ் படித்தால் நிச்சயமாக கடன் கஷ்டம் போகும். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினியிலே ஜனித்து தமியன் மிடியால் மயக்கம் உருவேனும் கனமது நீள் சௌக்கியம் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியும் கொடுத்து நீ உதவி புரிய வேணும். அந்த திருப்புகழ் நீ முருகா எனக்கு உதவி செய். நீ எப்படிப்பட்ட அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை. பழனிமலை பல அதிசயங்கள் இருக்கா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை உற்ற அழக திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகம் என்பது சுவாமிமலை. திருவேரகத்து முருகோனே. இந்த சரண கமலாலயன் திருப்புகழை படிச்சா சத்தியமா உங்க கடன் கஷ்டம் தீரும், பண கஷ்டமும் தீரும். இப்ப நிறைய பேருக்கு அதுதானே பண கஷ்டம். நிறைய கல்யாணத்துக்கு பணம் இல்ல, கொடுத்த பணம் திரும்பி வரல, அந்த மாதிரி இருப்பதற்கெல்லாம் இந்த படம். இதுல இன்னொரு நுணுக்கம் பாருங்க. அரை நிமிஷம் சொல்ற சாமி. ஐயோ ரொம்ப நேரம் ஒன்னும் சாமியை நினைக்க வேண்டாமா. எங்க பெரியப்பா என்ன சொல்றாரு, 3 வேளை, காலையில 1 வேளை 1 நிமிஷம், சாயந்தரம் 1 நிமிஷம், மாலை நேரம் தினப்பிரதோஷம் பேரு. அப்ப விளக்கு வைக்கிற நேரத்துல 1 நிமிஷம், படுக்கும் போது 1 நிமிஷம், 3 நிமிஷம் நினைங்க. 3 நிமிஷம் நான் சேர்ந்த மாதிரி நினைக்க சொல்ல. 3 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உங்களால உட்காந்து சொல்ல முடியாது. காலையில 1 நிமிடம், சாயந்தரம் 1 நிமிடம், இரவு படுக்கும் போது 1 நிமிஷம்னு சொன்னேன், 3 நிமிஷம்னு. ஆனா எங்க அருணகிரி பெருமான் கருணையோடு அரை நிமிஷம்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கருணை. நானாக 1 நிமிஷம் சொல்றேன், அருணகிரி பெருமான் அரை நிமிஷமாவது சாமி நினைங்க. எத்தனையோ ஓட்டமா ஓடுறோம். அரை நிமிட நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க. தவம் என்பதற்கு அர்த்தம்னா காட்டுக்கு போறது இல்லை, சன்னியாசி ட்ரெஸ் அது மாத்திக்கிறதெல்லாம் இல்லை. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உனக்கு வருகிற துன்பங்களை மனசாந்தியோடு பொறுத்துக்கணும். எந்த உயிருக்கும் நாம துன்பம் செய்யக்கூடாது. உற்ற நோய் நோன்றல், உற்ற நோய் நோன்றல் நமக்கு வருகிற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. உயிர்க்குன்னார், எந்த உயிருக்கும் நாம தீமை செய்யக்கூடாது. நம்ம அதுலயே ஒரு திருக்குறள் வரும், நோய் என்பதற்கு வியாதின்னு ஒரு அர்த்தம், நோய் என்பதற்கு துன்பம்னு ஒரு அர்த்தம். வள்ளுவர் சொல்றார், நீங்க துன்பமின்றி வாழனா நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா. நோயின்மை வேண்டுவர் நோய் செய்யார்.
இதுக்கு என்ன பொருள்னா, துன்பம் இல்லாம நீ வாழனா எந்த உயிருக்கும் நீ துன்பம் பண்ணாது. பண்ணக்கூடாது. அது அந்த வள்ளுவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா, நோயின்மை வேண்டுவர் நோய் செய்யாதார். அதனாலதான் நம்ம உற்ற நோய் நோன்றல்னு இங்க சொல்லும் போது எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது. நோய்ங்கிறதே துன்பம்ங்கிறது தான். அதனாலதான் அவர் அதை வியாதியை குறிக்கிற மாதிரியும் அந்த பேர் இருக்கிறது. இன்னொன்று, சித்தத்தை சிவன் பால் வைக்கணும். இறைவன் கிட்டக்க நம்மளுடைய சித்தத்தை வைப்பது தவம். நம்ம எதையோ நினைச்சுட்டு இருக்கோமே, சாமியை ஒரு பக்கத்துல நினைச்சுட்டே இருந்தா இந்த துன்பங்கள்லாம் தானா. ஒரு கட்டு கட்டி இருக்குன்னு வச்சுங்க, விறகு கட்டி இருக்கு, அதுக்கு மேல அழுத்தமா ஒரு கட்டு போட்டா முதல்ல இருக்கிற கட்டு விலகிடும். அதுபோல எத்தனையோ பற்றுக்கள் இருக்கிற நாம் இறைவனை பற்றி கொண்டால் இந்த உலக பற்று விலகும். ஆகையினாலே இந்த 2 திருப்புகளும் மிக மிக அற்புதமான திருப்புகள். இப்பொழுது யூடியூப்ல வசதியா இருக்கு, நல்லா புலவர்களும் பாடுறாங்க. இந்த விரல் மாறன், அதனால இந்த விரல் மாறன் திருப்பு தினமே பாடுவாங்க சுவாமி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு பாடல, நமக்கு எந்த இடையூறும் வாழ்க்கையில இல்லாமல், குறை ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற கோவிந்தா என்பது போல என் குறை தீரவான்னு அதுல சொல்றார். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. ஆகையினாலே இந்த திருப்புகழ்களை ஓதினால் பல பேர் பலனடைந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சக்தி வீடன் அவர்களும் திருப்புகள், எல்லா திருப்புகளும் ஞானமயமான திருப்புகள். நாதவிந்து கலாதி என்று நிஷ்காமிய பக்தி, காமிய பக்தி என்று உண்டு. காமிய பக்தி நம்ம எல்லாம் குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்டாலும் நமக்கு வாங்கி கொடுக்க போறாங்க. அப்பா நம்ம கேட்கலனாலும் எல்லாம் செய்யக்கூடியவர். முருகன் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல். அதனாலதான் அவருக்கு வள்ளல் பேரு, அவங்க மனைவிக்கு வள்ளின்னு பேரு. வழங்கும் தன்மையுடையவள் வள்ளி, இவர் வள்ளல் வள்ளி. அந்த முருகப்பெருமான் உங்கள் குறைகளை எல்லாம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஐயா கிட்ட கேட்டு கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு ஒரு திருப்புகளையும், அதே போல உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்புகளையும் ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அற்புதமான எளிய ஐயா சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பதங்கள்லாம் பிரித்து எளிமையாக நம்ம சில நேரங்களில் வாசிக்கும் போது அது ரொம்ப கடினமாக இருக்குன்னு நினச்சி விட்டுருவோம். ஆனால் ஐயா ரொம்ப அழகாக பதம் பிரிச்சிருக்கிறாங்க. இதை நீங்களும் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு காலத்தில் எப்படி நன்மைகள் கிடைக்குதுங்கிறத எங்களோட பகிர்ந்துக்குங்க. அதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தாலும், அதுக்குண்டான பரிகாரம் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் ஐயா மூலம் அடுத்த முறை சந்திக்கும் போது அதுக்கான விடையை பெற்றுத்தரேன். ஐயா ரொம்ப நன்றி, வணக்கங்க. நன்றி. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.